குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிறுபருப்பு சிறுகீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதாவது கீரை வகைகள்லேயே முருங்கைக்கீரை, அகத்திக்கீரைக்கு அடுத்தபடியாக மிகவும் சத்து நிறைந்த கீரையில் இந்த சிறுகீரை தான் இருக்குதுங்க. அதுலேயும் அந்த சிறுபருப்பு ரொம்ப சத்து நிறைந்தது. ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ ஸ்வீட்டாக சீக்கிரமாக நிறைய டிப்ஸோட ஒரு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு தேவையான டிப்ஸ் நிறைய இருக்குங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: சிறுகீரை ஒரு கட்டு வாங்கி நல்லா இலை கொஞ்சம் சன்னமாக இருக்கிற குச்சிங்க எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். சிறுபருப்பு ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கட்டை பூண்டு எடுத்துக்கோங்க. வரமிளகாய் 3, பச்சை மிளகாய் 1, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி தேவைப்படுங்க. அது இல்லாத உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நமக்கு தேவைப்படுங்க. இப்போ இந்த சிறுபருப்பில் ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு சமைச்சாதான் நமக்கு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வளவளப்பு தன்மையும் போகுங்க. அதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். எப்பயுமே சிறுபருப்பில் எது செஞ்சாலும் சரி, வெறும் வாணலியில் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த வளவளப்பு தண்ணியும் போயிடும், கேஸும் ரிமூவ் ஆகிடுங்க. இப்போ சிறுபருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுலேயே ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 2ஐயும் போட்டு நான் சாப்பாடு வைக்கிற பாத்திரத்தில் எப்பயும் பருப்பு வச்சுருவாங்க. வச்சு நல்லா 3 விசில் சாப்பாடு ஆகிற மாதிரியே இறக்கியாச்சு. இப்போ சிறுபருப்பு நல்லா குழவா வெந்திருக்கும். தக்காளியும் அதில் நல்லா மசஞ்சிருக்குங்க. ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கோங்க. இது கீரை வேகிறதுக்கு உண்டான ஐட்டம்ஸ் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. ஒரு வாணலியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அதில் அந்த ஒரு கட்டை பூண்டு உரித்து வச்சுருக்கிறத உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு பூண்டு கீழே இருந்தால் தான் சீக்கிரத்தில் மசியும். அதுக்கு மேலே நல்லா கீரையை 3 தடவை 4 தடவை அலசி எடுத்த கீரையை அது மேலே போட்டுருங்க. தண்ணியில் போட்டு அடுப்பை வாணலியை மூடி வைக்கக்கூடாதுங்க. இந்த க்ரீனிஷ் ப்ரௌன் கலராக மாறிடும். திறந்து தான் வைக்கணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வந்ததையும் கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீரை பரட்டி விடுங்க. ஃபுல்லாக கீரையும் வெந்திருக்கும், உங்களுக்கு அந்த பூண்டும் வெந்திருக்கும். ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கடலெண்ணெய், பாம் ஆயில் 2 மிக்ஸ் பண்ணின எண்ணெய் விட்டுருக்குறேங்க நான். அந்த 3 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், வரமிளகா போட்டிருக்குறேங்க. இது லைட்டாக பொரிஞ்சதையும், கடுகு நல்லா பொரிஞ்சதையும் சீரகமும் வரமிளகாயும் போட்டாச்சு. இது 2 ஃப்ரை ஆனதையும் இப்போ பெருங்காயத்தூள் போட்டு நீங்கள் அடுப்பை கம்மியில் வச்சிடணுங்க. இல்லைன்னா சீரகமெல்லாம் கருகிடும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிடணுங்க. வதக்கின அந்த கடுகு வெங்காய கலவையாக அந்த கீரை வேக வச்சுருக்கிற பாத்திரத்தில் கொட்டி அது கூடவே மஞ்சத்தூள், உப்பு போட்டு, இப்போ தான் நம்ம உப்பு போடுறாங்க, இது வரைக்கும் போடலை, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை கம்மியில் வச்சுருங்க. நல்லா மஞ்சத்தூள் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி கூட சேர்த்து ஊற்ற வேண்டாம். கீரையில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். அந்த பருப்பு சாப்பாடு கூட வேக வச்சுருக்கிற பருப்பையும் அந்த தக்காளியும் இறக்கி அதை இதில் போட்டு திருப்பியும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி தேவைப்பட்டால் 1 டம்ளரோ 1/2 டம்ளரோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. அடுப்பு கம்மியிலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே வெந்துருச்சு. எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் இப்போ டைம். உங்களுக்கு கம்மியிலேயே வச்சு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க உங்களுக்கு. இப்போ சிறுபருப்பு சிறுகீரை கூட்டு நல்லா கொதி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இப்படியே வேணும்னாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், கீரை முழுசாக இருக்கிற மாதிரி. இல்லை ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு மிக்சியில் கடையிறதுனால கடைஞ்சிக்கலாங்க. ஒரு ஓட்டி இறக்கிக்கலாம். கொஞ்சம் நைஸாக வேணுங்கிறவங்க இல்லை சட்டியில் போட்டு மத்து போட்டு கடையிற மாதிரி இருந்தாலும் நம்ம கடைஞ்சிக்கலாம். எது தேவையோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் கீரை அப்படியே முழுசாக அந்த பருப்போடு இருக்கிறதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிட்டேங்க. இது அவ்வளோதான், ஓவர் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேற்கொண்டு நம்ம மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. இப்போ அருமையான சிறுகீரை சிறுபருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்றது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.